வணக்கம் மக்களே. நம்ம டீமோட முப்படையை பத்தி முந்தின 3 எபிசோட்ல நல்லா கருத்து சொன்னோம். இப்ப பரிமாற்ற ஜன்னல், அதாவது டிரான்ஸ்பர் விண்டோ திறந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. இந்த சந்தையில நாம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோம், அண்ட் முக்கியமா என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் இந்த எபிசோட் 69 ஆஃப் வடலண்டன் ஆஸ்வல் தமிழ் பாட்காஸ்ட்ல பேச போறோம். My name is Arun and I'm joined today by fellow Vadalanders Prasna, Rohit and Vijay. Hello boys. Hi boys. கூடவே மலேசியால இருந்து மூத்த ஐடிகே மற்றும் ட்விட்டர் புகழ் ஹரி, ஃபார்மலி நோன் அஸ் ஏஎஃப்சி ஹரி, இப்போ ஏஎஃப்சி டை ஹார்ட்னு ஒரு பேர்ல இருக்காரு. அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ஹரி, ஆல் தி வே ஃப்ரம் மலேசியா. ஹரிக்கு வந்து இந்த டைம் வந்து இப்ப காலையில வந்து நாங்க ரெக்கார்ட், இப்ப இங்க ஈவினிங் டைம் 7:45 ரெக்கார்ட் பண்றோம். ஹரி காலையில 7:45. தேங்க்ஸ் a lot for joining us again. அது ஒரு பெரிய விஷயம். தேங்க்ஸ் a lot for joining. ஸோ பொதுவா நம்ம உள்ள போட்டுக்கு முன்னாடி பொதுவா சொல்ற ஒரு கத்து தான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் ஆர்டி, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஊக்குவிக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் a lot of people would know about what we do. அதே மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல போட்ட காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. இன்ட்ரெஸ்ட் கிராஸ் ஃபேன்ஸ், நான் ஆஃப்டர் ஃபேன்ஸ், ப்ளீஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. டெஃபினெட்லி இந்த பிரேக் பிளஸ் நெக்ஸ்ட் சீசன் எல்லாத்துலயுமே இன்வால்வ் பண்றோம். வி லவ் ஹேவிங் யூ ஃபேஸஸ் அண்ட் தாட்ஸ் ஃபார் திஸ். எங்களோட ஐடியா மட்டுமே இல்லாம வேற ஐடியா வருதும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் ஃபுட்பாலோட க்ளோஸா இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒருத்தரோட ஒரு எபிசோட் கூடிய சீக்கிரம் வரும். நீங்க அனுப்பின கொஸ்டின்ஸ் போத் இந்தியன் ஃபுட்பால் அண்ட் ஏஎஃப்சி ரிலேட்டட் எல்லாத்தையும் இந்த எபிசோட்ல ஆன்சர் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டீம் ரிவ்யூ எபிசோட் நாங்க அனுப்பின டிரான்ஸ்பர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்க அனுப்பி கேட்டதுக்கு அதையும் இங்க வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். டிரான்ஸ்பர்ஸ் பத்தி தான் இந்த எபிசோட் இருக்க போகுதுங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த விண்டோல நடக்கிற விஷயங்கள் வந்து starting with our targets and like the players, the deal that we have completed, the players we are being linked with, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்கிரீட்டா நம்ம வந்து அப்ரோச் பண்றோம், பிட் பண்றோங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் திஸ் இஸ் நியூ ஃபார் அஸ். இது வரைக்கும் நமக்கு நடக்கவே நடக்காது. கடைசி டிரான்ஸ்பர் விண்டோக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பிட்டே போட ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா பண்ற விஷயம். ஸோ இதுல இருந்து நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமே. இது புதுசா இருக்கு. இது வந்து என்ன, வாட் டஸ் இட் சிக்னிஃபை இன் த கிராண்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஃபார் திஸ் சீசன்? ஹரி, புதுசா வந்திருக்கீங்க, மாட்டினீங்க, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. So hi, transfer, yeah, I mean it takes a very long time. It's because of a lot of things. Firstly is the players, the agents, the club involved, 3 things la. So அதுதான் ஓகே. நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனால நான் அடுத்த क्वेश्चन அது கூட இன்க்ளூட் பண்ணேன். How difficult is it to make a transfer happen? ஏன்னா நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஒரு 8 பிளேயர் வரணும், 10 பிளேயர் வரணும், டீமையே மொத்தம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நடக்கிறது அண்ட் லைக் ஹவு இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம், முடியறது எவ்வளவு கஷ்டம். ஸோ அது வந்து ஆக்சுவலி அந்த FIFA மேனேஜர் மோட்லாம் விளாடுவோம். அதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதெல்லாம் that doesn't happen in real life. He has to go through a lot of process. Players coming back from holidays, players going for international duties, all of these factors. And also அது வந்து அந்த இப்போ ஒரு பிட் போடுறோம். So there will be a evaluation for the players. For example, I'm going to give now. I think you guys follow David Onstein. He's big, our number one elite transfer guru. So what happens is there was a tweet yesterday, and the idu vandirunchu, my Arsenal has made a bid for Rafinha. So they will give a valuation of 65 million. Let's say, okay, so you start off with lowering with the bidding. And அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி they will gradually go up. So they can't go to a certain extent where you hit that 65 million straight away. It doesn't happen that way. And also 65 million கட்ட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் தான் இருக்கும். I mean every night Arsenal used to be called as installment FC and all these things because we pay installment. No, every transfer is paid to தவணை முறையில பிளேயர் வாங்குறோம், வசந்தன் குமாரின்னு சொல்லுவாங்க. ஆமா, சோ அதுல தான் வாங்குவாங்க. லைக் சோ அதெல்லாம் வாங்கும்போது I mean it takes a bit of time. So அது வந்து separation of 5 years, separation of 3 years, it could happen. So in that frame agent ஒருத்தர் வருவான். Okay, so when he comes down, he will bring in this club, he will bring in both clubs in, and then he will, because he wants the best for his client. So அவர் வந்து இந்த மாதிரி லைக் இந்த 3 கிளப்பையும் கொண்டு வந்து, and then suddenly there will be another club in. So இப்போ வந்து Arsenal, let's say they want to sign Rafinha for an example. அவர் சைன் பண்ண நினைச்சா okay, இதுதான் டீடைல்ஸ், இதெல்லாம் weekly wages and all this thing. So if Arsenal keep low balling that, he will do what the agent, he will suddenly rumor கட்டி விட்டுருவாரு. இந்த மாதிரி ஓகே மற்ற கிளப் இருக்கு,
அந்த மாதிரி ரூமர் கல்பிட்டா because then Arsenal start like they start what's happening here, like we have to do something about it சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது so they will pay off அந்த ரூமர் கிளப்ல வந்து இது பண்ண வைக்கிறதோ இல்லையோ ஃபேன்ஸ் டெஃபினட்டா வந்து அப்படியே கொந்தளிக்க வச்சிரும் எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ட்விட்டர்ல அதே ரீட்வீட் பண்ணி ஆமா for a perfect example சொன்னோம்னா யூரி டிலிமென்ஸ் ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கூலே பண்ணல ஆர்சனல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒன்றும் அந்த இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் பிகாஸ் ஆர்டெட்டா இஸ் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் டிலிமென்ஸ் அது என்ன ஆச்சுன்னா லைக் லாஸ்ட் டைம் மெடிசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச வரைக்கும் மெடிசன் வாஸ் ஆர்சனல்ஸ் நம்பர் 1 டார்கெட் லாஸ்ட் இயர் பட் டியூ டு த சம் தட் ரிக்வெஸ்டட் பை லெஸ்டர் we couldn't do it because they wanted lump sum of 60 million. அது எப்படி கொடுக்க? That's like paying a release clause already. Like how இது எவ்வளோ வந்து Premier League tax? ஏன்னா வந்து when you buy a player within the league, there's not only a Premier League tax because it's an English player, I mean English tax, plus there's also it's going to your competition. Okay. Correct. அதுல எவ்வளோ அது influence பண்ணுது? I think it's quite a bit. I don't know the exact figures for it. Don't have information on that. That's quite a bit. On the tax வருதுக்கு பத்ததுக்கு commission for the agent as well. So on top of that, you're paying more, close to what 70. You're talking about 70 million, and also the pay for medicine because medicine actually agreed about 180k per week. It's all sorted. It was all sorted. So when we did that, if we signed medicine, we couldn't have signed Tomiyasu and other positions because Odegaard was a bargain for 30 million is a bargain. So on the fact everyone was a bit Arsenal fans like ambition illa aru midhu kuduthu vaangila pressure illa, but we could have lost a lot of places and mari aayirkom. So the perfect example was Leicester, like the selling team. They will have the upper hand unless the player pushes it, especially when you have a long contract. But with Tielemans, you have a short contract. So what will happen is Arsenal are trying to finish whatever they have to with the target square like Lisandro, Rafinha, and Jesus. What's the other name they wanted? If I'm not mistaken, there's 3 they are working on, if I'm mistaken. So once they have done that all, they need to get a bit of players out of the books. And Tielemans வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு. So இந்த கேப்ல வந்து Leicester என்ன பண்ணுவாங்க, they will try to attract more interest. As far as I'm concerned, இது வரைக்கும் இல்ல. So they will keep. So Arsenal know that unless another team comes in for 25 million, that is what we want, 25 million. But Leicester asking for more than 40 million for a 1-year contract. Tielemans. It's Arsenal be like interest இல்ல உங்களுக்கு ஒரு டீம் தான் இப்ப இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ஆனா இன்னொரு டீம் வரும்போது தான் அது ஒரு இந்த பிக்சரே மாறும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் it will start changing and shifting and all these things. So it's a very long process. I think Arsene Wenger said once, I can't remember where he said it, the transfer window happens in the start of the window and always in the end of the window. Middle நடக்காது, அது எப்பவுமே அந்த மாதிரி இருக்காது. So that's how it takes the process. Good. So how difficult is it to make a transfer happen, and ambition-க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. So but literally வந்து அந்த ஒரு தமிழ் படத்துல உள்ள ஒரு 4 பைத்தியங்களை உட்கார வச்சுட்டு 1000 2000 3000 பிம்பிலிக்கு பிலாபி அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. முக்கியமா நம்ம இவர் இருக்காருல்ல இப்ப Mendes. Okay, see that's the thing. I actually I was very keen about Vieira. Actually நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியல. But he was actually watched for 6 to 8 months ago or something like that. And there was a report and I think a Portugal record, but we didn't know about it. So it all happened in a split second. Even Onstein didn't know. அவருக்கு வந்து I think if you guys listen to the Gunner Blog podcastல with Asblog, அவர் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியல, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கிடைச்சி ஆன்ஸ்டன் கிட்ட இந்த மாதிரி இட்ஸ் ஃபார் டவுன் தி லைன். So they all shocked and அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி apparently Edu Arteta and all they have actually they have paid off like கொஞ்சம் லஞ்சம் மாதிரி கொடுத்து ஏஜென்ட்ஸ் கிட்டலாம்
லஞ்சமா அதான் இப்ப சொல்றது. லஞ்சம்னா ஐ மீன் a bit of fee கட்டி காசு கொடுத்து இந்த மாதிரி you only to keep the dog closed, basically no news should leak out அந்த மாதிரி செஞ்சாங்க. ஓகே ஓகே அப்ப நல்ல லஞ்சம். ஓகே 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 அது நல்லது. டோட்டல் லாக்டவுன். சோ இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது, லீக் ஆக கூடாது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் out of the blue, like I think Matt Ryan, Chambers, all you know, Aston Villa, those kind of things. So அந்த மாதிரி ஒரு இது. So அப்படிதான் வந்து like there are so many rumors going on, like அந்த ரஃபீனா நசமோல நம்ம டார்கெட்டா இல்ல கிராப்ரியா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். பட் he's asking for a lot of money. I don't think so Arsenal, but தெரியல, I don't know. So that's how it takes a whole process of signing players. Agents basically rule. They're basically the queen of the chessboard or something like that, if I have to say it. Yeah. I think the king of the agents, I think he passed away, right? Mino Raiola. அவன்தான் வந்து he was like என்ன சொல்றது, when Jose Mourinho, if he hates one agent, it is going to be Mino Raiola. அவனோட I think கண்டிப்பா இருக்கும். Even Arsene Wenger, I think if Arsene Wenger was still at Arsenal, we wouldn't have got the Vieira deal over the line, because he hates Josh Mendes. He hates Josh Mendes. So yes, பாரி நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காரு. பட் லைக் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இந்த மாதிரி இப்படி ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்ஸ்க்கு நம்ம இவ்வளவு அக்ரெசிவா பிட் பண்ணதில்லை. ஆம்பிஷன் ஒரு வேர்ட் வேற அது யூஸ் பண்ணாரு. மேடிசனுக்கு போகாதப்போ வந்து லைக் ஆம்பிஷன் இல்லைன்னு சொன்னாங்க. இது இப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா புதுசா இந்த நம்ம வந்து ஒரே நாள்ல 5 பேரெல்லாம் சைன் பண்ண டீம் நம்ம 50 மில்லியனுக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நம்ம எப்படி ஒரு ஐயோ இது நம்மளுக்காக தான் கிடைச்சிருக்கா, சந்தோஷப்படுறதா வேணாமாங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. It's new because it's not Arsenal. That's true. What do you guys feel? Vijay, Rohit, Krishna? It's kind of new, இல்ல? Yeah, அதாவது நம்மளுக்கு வந்து as you said earlier, early bids தான் நம்ம போட்டதே இல்ல, and maybe we'll put some very low ball early bids தான் நம்ம பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி. Like for example 1 pound 40 million plus 1 இந்த மாதிரி நக்கலா தான் போடுவோம் நம்ம. ஆனா ஆக்சுவலா நம்ம with interest அது மாதிரி நம்ம பண்ணதே இல்ல. It's like going this early in the market, it's really surprising, and also getting I think 3 deals done, like Marquinhos, Enketia as well as Vieira in a short period of time. That is unexpected, but it is good. Welcoming da irukku, and they are going for youth. அது ரொம்ப clear-ஆ இருக்கு. அதாவது it's like as if like printed on the paper that we are definitely going towards the youth targets and solid who have potential. It used to be like that, but those days we used to go for even school boys. அது different. அது வெங்கர் டைப்ல இருக்கும்போது அது வந்து கம்ப்ளீட். இப்ப பெல்லரன்ல நம்ம வந்து ஸ்கூல் பாய் சைன் பண்ணோம், ஃப்ரம் பார்சிலோனா அகாடமி, ஃபேப்ரிகாஸனும் அப்படிதான் சைன் பண்ணோம். சோ அது மாதிரி இருக்கும்போது லைக் ரைட் நவ் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் கைண்ட் ஆஃப் வென் ஐ திங்க் ஜாஷ் காங்க்ரி செட் தட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஆர் அஹெட் and we are ahead of our target and we could expect more. அப்ப நம்ம நம்பல, அப்போ சீரியஸா நம்ம கிராங்கேவை எப்பவுமே நம்பனது இல்ல. எப்படி நம்ப முடியும்? ஆமா. ஆனா இப்போ வந்து even though we lost on Champions League, we are showing some interest. Like there are couple of clubs who haven't even started doing any kind of business, especially one club who finished below us. அவங்க இதுவரைக்கும் எந்த பிசினஸும் பண்ணதில்லை except for leaving their 5 players. So அது கம்பேர் பண்ணும்போது நம்ம I think we are ahead of our market. And எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 டார்கெட் வந்து நம்ம லிங்கான டார்கெட்ஸ் நம்மளுக்கு 2 அச்சீவ் பண்ணோம்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த என்ன நடக்கும்லாம் நம்ம வந்து இப்பவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து தனியா எல்லாம் முடிச்சது நடந்ததுக்கு அப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் தான் நான் மெயினா இது பண்ணேன். ஏன்னா லைக் நீங்க சொன்ன மாதிரி வந்து இது நடக்காத ஒரு விஷயம். அண்ட் தென் லைக் பீப்புள் ஆர் லைக் கோயிங் கேகா ஓவர் ஆல் ஆஃப் திங்ஸ். ஸோ விஜய், இதுல ப்ரொஃபைல்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின், நம்ம பிளேயர் ப்ரொஃபைல் என்ன, தென் வில் கோ டு த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தட் ஹவ் ஆல்ரெடி ஹேப்பன். இப்போ நம்மளுக்கு வந்து சந்திரசேகர் குமார்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. Pep and Arteta both seem to be wanting 2-footed players and versatile players for every position. பார்த்தோம்னா லிங்கர் பிளேயர்ஸ் பிளஸ் நம்ம வாங்கியிருக்கிற வேற கூட பார்த்தோம்னா எல்லாரும் மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆடக்கூடியவங்க. ஸோ இது வந்து லைக் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். இது இப்போ அடுத்து வரப்போற ஃபுட்பாலிங் சைக்கிள் பீரியட் வந்து கிட்டத்தட்ட ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல ஆடுறவங்க அந்த மாதிரி தான் இருக்குமா? Like is it the end of like someone who is like specific for ஒரு பொசிஷனோ இல்ல specific for one trait அந்த மாதிரியா? Like is this the future of football? Like I want to know Vijay and Krishna's opinion on it, and if you both Rohit and Hari உங்களுக்கு opinion now நீங்க சொல்லுங்க. Start with Vijay.
ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு விளம்பர படமா வந்து அவேகுனஸோட இதை பிச் பண்ணிடுறேன். ஸோ வி ஆர் டூயிங் அ ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட் ஆஃப் எவ்ரி பிளேயர் வி ஆர் லிங்க் டு. இது வரைக்கும் வந்து கேப்ரியல் ஜெசூஸ், ஸ்கமாக்கா, ஃபேபியோ வியரா, அப்புறம் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ், எல்லாரோட ப்ரொஃபைலும் பண்ணியிருக்கோம் வித் அதர் ஃபேன்ஸ். ஸோ அதாவது அந்த கிளப் எந்த கிளப்புக்கு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்களோ அந்த, ஆமா, சோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு செக் அவுட், ஆனா அதுல வந்து லைக் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், தயவு செக் பண்ணுங்க. கண்டிப்பா. சோ அதுல வந்து என்ன ஃபைன் பண்றோம்னா, ரோஹித் ஆக்சுவலா அதை டச் பண்ணாரு. அதுதான் பாயிண்ட். என்னன்னா வந்து ஆம்பிஷன்றதை தாண்டி தெர் இஸ் அ ஃபோக்கஸ்ட் ஆம்பிஷன். இந்த ப்ரொஃபைல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எனக்கு வேணும், அந்த பிளேயர்ஸுக்கு ஐ எம் ரெடி டு கோ ஆர் ஐ எம் ரெடி டு புட் இன் த எஃபர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுல மெயினா வந்து என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் யூத்ஸ், மல்டிபிள் பொசிஷன், மல்டிபிள் ஃபுட் அப்படின்றது. இது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூத் பிளேயர்ஸ் நம்ம போறது எல்லாமே ரியலி யூத், அதாவது இந்த 24க்கு முன்னாடி 25க்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் கேப்ல இருக்கவங்க. ஜெசூஸே பாத்தீங்கன்னா 25 தான். ஸோ நம்ம அந்த ஏஜ் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில், இப்போ இவன் எடுத்தீங்கன்னா லிசாண்ட்ரோ மார்டினஸ் whom we have linked to, he started as a CDM and moved to a CB and LB position. ஸோ அவனை வந்து இப்போ அவங்க ஃபேன்ஸே, இப்போ நம்மளோட வீடியோல கூட பேசியிருப்பாங்க, அவங்க ஃபேன்ஸே என்ன சொல்றாங்கன்னா, இஸ் ஆன் த மோல்ட் ஆஃப் டெய்லி பிளெண்ட்னு சொல்றாங்க. ஒரு பாசர், ஒரு someone who can hold that position, versatile அந்த மாதிரி ஒரு பொசிஷன் சொல்லிட்டு. And the same with RCB from mistaken right center back. ஆமா, he is a center back plus LB plus CDM, மூணு பொசிஷனும் he has played, but people are finding that his position is going to be CB or LB அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஃபேபியோ வியராவும், he is a attacking midfielder plus ஒரு ரைட் விங்கராவும் he can play அப்படின்றது. அதை தாண்டியுமே இது டூ ஃபுட்டட், இது இந்த டூ ஃபுட்டட்ன்றதோ இல்ல மல்டிபிள் பொசிஷன்றதோ, இதெல்லாம் தாண்டியுமே நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் அபவுட் டூ ஃபுட்டட்னஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் மல்டிபிள் பொசிஷன், இட்ஸ் அபவுட் த என்ன மாதிரி ப்ரொஃபைல் நமக்கு தேவை அப்படின்றதுதான். இப்போ வியரா நம்ம சைன் பண்ணிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, he has similar stats to what we have in Odegaard. So someone who could play similar to what Odegaard does. Same key passes பாத்தீங்கன்னா Odegaard obviously higher, 2.1 key passes, வியரா வந்து 1.3 தான். பட் மத்தபடி ஒரு shots per game இருக்கட்டும், 1.5 for Odegaard, 1.3 for Viera. So they have similar kind of stats in what they do. Aerial presence பாத்தீங்கன்னா 0.4, 0.3. So அந்த passing range 86, 83. So அந்த எல்லா ப்ரொஃபைல் வைஸ் they are similar players. அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நமக்கு வந்து இந்த பொசிஷன், இந்த மாதிரி இடத்துல ஆடுறதுக்கு, இந்த ஸ்பேஸ்ல, ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆடுறதுக்கு நமக்கு என்ன பிளேயர் வேணும்ன்றத we are focusing அப்படின்னு நான் நினைக்கிறேன். That's definitely true. நம்ம யூத் வந்து கிளியரா வந்து யூத் தான் டார்கெட் பண்ணணும்னு எவிடென்ட்டா இருக்கு. There's also like different dimensions. என்னன்னா வந்து நீ ஃபாலோ பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ப்ரெஸ் பண்ற பிளேயர்ஸ், they like and like the second thing is they can be molded. They don't have one style of play. So அதுலயும் வந்து கிளீனா தெரியுது. நம்ம வந்து we need players who are versatile, players who can like press effectively and work as a team. அந்த பேட்டர்மே வந்து like they do the put the work rate. கட் ஆயிடுறான் on the ball, off the ball, work rate complete. ஏன்னா நம்ம இப்பதான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி யூனிட்டா விளையாடிட்டு இருக்கோம். அந்த யூனிட் மெயின்டைன் பண்றதுக்கு கொஹீசிவா பிளேயர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஏன்னா அந்த இதை பிரேக் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து we are not defensively strong. அந்த மாதிரி பிளேயர்ஸ் லிங்க் பண்றவங்க. இப்ப அந்த பேர் என்ன, இந்த லூயிஸா இவனோட ரீப்ளேஸ்மெண்ட் டீலமென்ஸோட பேக்கப்க்கு வந்து ஃபேபியன் ரூயிஸ்னு இருக்காங்க. ஒன்னும் வந்து அதே டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஓகேவா, நல்ல ஹை பிரஸிங் பிளஸ் ஹோல்டிங் அந்த டிஃபென்சிவ் லைன் கட் பண்ற மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி என்ன சொல்ற, நம்மளுக்கு ப்ரெடிக்டபிள் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு இது பண்றாங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் அந்த செகண்ட் திங், நீ வந்து முன்னாடி பாயிண்ட் சொன்ன நம்ம வந்து we had a horrible start to the season. Prep time இல்லாம, பென் லாய்ட்ல இருந்து கடைசி நிமிஷத்துல டைம் இல்லாம, ஒரு cohesion இல்லாம, you could see it in the game. ஃபர்ஸ்ட் கேம்ல யார் என்ன பண்றாங்க, என்ன ரோல் எதுவுமே தெரியல. At least if you sign the players early, I think we have a chance at like making a good first like run. அந்த 3 games வந்து and like bunch of other games நம்ம வந்து we know how much it costs us. Like how one win or one draw is like vital in like a 38 game season. And like we can't slip up.
ஒன் மோர் திங் இதுல ஆட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா, ஆக்சுவலா சாரி பிரசன்னா கட் பண்ணதுக்கு. என்னன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டெட்டா உள்ள வரும்போது he has to do a lot of clean up. ஏன்னா நம்ம வந்து இந்த பொசிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வெர்சடைலிட்டி இல்லாத பிளேயர்ஸ் நம்ம நிறைய வச்சிருந்ததுனாலதான் அந்த பிரச்சனை நமக்கு இருந்தது. ஒன் டைமென்ஷனல் இருந்தது. சோ அந்த பயத்திலேயே இப்போ வந்து நம்ம இனிமேட்டு இந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு கிளியர் சிச்சுவேஷனை நான் பாக்குறேன். சாரி பிரசன்னா. And all that, this is like என்ன சொல்றது, this is like the third full season for future of football. இந்த versatile players வந்து எல்லா டீமுமே போய் வாங்குறது தான் future of football மாதிரி இருக்குங்கிறது தான் வந்து ஒரு இதுவா அது சொல்லலாம். அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் கண்டிப்பாடா. இப்ப வந்து சிட்டி பிளேயர்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுவாங்க நீனே உனக்கே தெரியும். டேக் லிவர்பூல், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து இட்ஸ் நாட் ஒன் திங். இப்போ மானே எடுத்துக்கோ, சலா பார்த்துக்கோ, டிஃபென்சிவ்லி எவ்வளவு ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் அவுட் பண்ண. லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒன் டைமென்ஷன். அட்டாக்னா அட்டாக் ஒண்டி ரொனால்டோ மாதிரி கிடையாது. I mean, not like ரொனால்டோ தாக்கப்பட்டார், அண்ணன் தாக்கப்பட்டார், அண்ணன் தாக்கப்பட்டார். சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். பட் என்ன சொல்றது, இஸ் லைக் 37 years ஆகுது, 36 or 37 ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் சீப் ஷாட் அடிச்சு என்ன பண்ண முடியும். அடிக்கலாம் ஒன்னும் தப்பில்லை, அடிக்கலாம். நம்ம அப்படியே வந்து லைக் அடுத்த இதுதான் நம்ம வேரா பத்தி பேசணும். வேரா பத்தி தான் லைக் இதுதான் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆல்ரெடி டன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தேன். மார்க்கினோஸ் பத்தி அன்பார்ச்சுனேட்லி நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு எதுவும் இல்லை என்கிட்ட. ஸோ நான் மார்க்கினோஸ் பத்தி பேசல. பட் ஆக்சுவலி சீனியர் டீம்ல ஆட போறவங்க எடி அண்ட் ஃபாபியோ வேரா தான். ஃபாபியோ வேரா பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சதான் நம்ம சொல்றோம். பிகாஸ் சொன்ன மாதிரி ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ல டெஃபினட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவனோட வீடியோஸ் வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் எல்லாமே வந்து லைக் இட் லுக் ரியலி எக்ஸைட்டிங். ஹி இஸ் லைக் அ பிளேயர் ஹூ can get the ball out of tight spaces. அந்த வந்து ட்ரிக்கரி நிறைய இருக்கு, அந்த த்ரூ த லைன்ஸ் பிளே பண்றது எல்லாமே இருக்கு. பட் அவன் கிட்ட நெகட்டிவ்னு ஒண்ணு பார்த்தோம்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும். லைக் அந்த பிசிக்காலிட்டி ஆஃப் த பிரீமியர் லீக் அது ரொம்ப முக்கியம். I am excited, but what can we expect from him? Hari and Rogi, you guys can take it. ஏன்னா வந்து it was முன்னாடி சொன்ன மாதிரி it happened out of nowhere. But what can we expect from him for this season? What role do you see him playing? Vera, I think is I think Edu mentioned it in his videos that he can play the pocket of spaces, and he is a mold of he's kind of in a mold of Odegaard, but he's more precise with whatever he does. He's also good in both feet, and which is very very specific about Arteta. Arteta வந்து அவனுக்கு வந்து ஒரு fetish மாதிரி இப்ப அது ரெண்டு you know two-footed players he really wants, and he's கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும்ல. சாண்டி கசாலோட ஆடின அந்த ஒரு ஹேங் ஓவர்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்ததுல இருந்து ஆன்னு வாயத்தாலும் பார்த்துட்டு 2 feetனா இப்படிதான் ஆடுவாங்களா அப்படின்ற இதுல வந்துட்டார் போல இருக்கு. ஏன்னா அது ஒன்றும் இல்ல. I think ஏன்னா because Arteta is from Pep, so I think if you look at, he mentioned before the window was when the season ended, இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி எவ்ரி எல்லா பொசிஷனுக்கும் வந்து ரெண்டு பிளேயர் வேணும், you know, then you can compete. You know, he's got this whole I'm not to say I'm not Arteta in or out. I'm still in process of judging him. I'm not fully saying I'm in or out. Okay, it's not wrong. Sentence irukku thappu kediyadu. Yeah, so he's got mistakes. I'm not saying he doesn't have any mistakes. So he's got அந்த Pep ஓட blueprint இருக்குல, அது இருக்கு. சோ சம்திங்ல வந்து நீ பாத்தீங்கன்னா என்னன்னா இப்படி பண்றான், ஏன்டா அப்படி ஒரு சப் வந்து வேற மாதிரி மாத்தி என்ன பண்றான். சோ அந்த மாதிரி ஒரு Pep ஒரு கான்செப்ட்னா அவர் வந்து இப்ப ஆர்சனல் வந்து ஒரு பீட் டேக் மேன் சிட்டியா he's trying to do it from what I see. I think everyone can see that already. So Vieira is in I don't know, on the video பார்க்கும்போது there are some suggesting that he could even play a deeper role, basically in a 8 or not a 6 but a 8 or a 10, or even the right wing or in the left wing. I think there's a heat map showing that Odegaard was always playing on the right. He always occupies the right, the pocket of spaces with Saka. You can see the interchange. But Vieira probably would play more on the left as well, and also deeper, because he can actually create. So this is where I think if we miss out on elements, if not to say miss out, it's more of we can give up on elements. Maybe that's what maybe அந்த கான்செப்டா இருக்கலாம். Arteta இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கா, அப்படி டீல்மெண்ட்ஸ் சைன் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. பட் Vieiraன்னு ஒருத்தர் he's got that. ஏன்னா ஜாக்கா பத்தி நமக்கு தெரியும், அது பத்தி அது வந்து he speaks fan
யாரு சார் சாக்கா ஃபேன் இருக்காங்களா? ஐயோ யாருமே இல்ல இந்த குரூப்ல, யாருமே இல்லையா? நான் வந்து சாக்கா எல்லாருமே சாக்கா வந்து அவன் வந்து நம்ம பயஸ்டா பேசணுங்கிறது ஒண்ணு இதுலயே சீசன்லயே ஒத்துக்கிட்டோம். பட் ஆனா வந்து ஃபேனுங்கிறத விட அவன் வந்து நெசசரி பிரசன்ஸ், லைக் நெசசரி ஈவில் மாதிரி, லைக் ஹி ஆட்ஸ் வேல்யூ. அவன் என்ன தப்பு பண்ணலாம், ஹி ஆட்ஸ் வேல்யூ. அட்லெட்டோட ஃபேவரட், ஒரு பிடிச்ச ஒரு பிளேயர். அது ஃபார் a reason. நோன் டெவலப்மென்ட் அவ்வளவுதான். Viera வந்து அந்த he can play that role. So one of the position I think Arsenal are looking at, probably mold him in that role as well. இருக்கலாம். ஆனா என்ன சொன்னீங்கன்னா கரெக்டா ஒல்லியா இருக்கு. சோ அடிச்சு போட்டு தூக்கிடுவாங்க. So okay, Fabio Vieira, yes. Then they continue. Yeah, so I think we already discussed a couple of things about Fabio Vieira, right? Like he is both fleet-footed. He can play from a deep lying midfield playmaker role, and he can do the number 8 Ramsey role. அவனோட வீடியோஸ்ல மறுபடியும் பார்க்கும்போது there are a couple of instances where when we are talking about physicality, see, he links very well. I mean, he linked very well with Luis Diaz, who plays for Portugal under 21. ரெண்டு பேரும் வந்து Portugal under 21 ஆடி இருக்காங்க. So Luis Diaz, நம்ம நோனோ ஆடி இருக்கான், அத மறந்துடாத மென்ஷன். Yeah, Nuno Tavares. Yeah. So see, players who come out from Portugal league, I mean, and the Portugal league la yaar varangalo, you could say that definitely there is some kind of physicality. It's not that if a French league mari avlo easy illa Portugal league. There is some kind of physicality involved in that particular league. And Luis Diaz when the Liverpool won the pro, he took like fish to water mari. ரொம்ப குயிக்கா அடாப்டிங் டைம் இல்ல சுத்தமா. And even if you see Bernardo Silva ava vandapro kuda or this Bruno Fernandes ava vandapro kuda, their adaptability is very quick compared to other league players, like French league players or any other league. I think வந்து Bundesliga தான் worst league ன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடாப்ட் பண்றாங்க. வெர்னர் இன்னும் அடாப்ட் ஆயிட்டு தான் இருக்கான். ஆமா. So அதனால தான் you find lot of Portuguese players in Premier League. Wolves வந்து கம்ப்ளீட்டா அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. So அப்படி சொல்லும்போது we can talk anything about physicality and everything, but I would say this is kind of a shrewd signing தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த ஒரு பொசிஷன்ல வந்து we are kind of very lacking the squad depth. So அந்த பொசிஷன்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் who can do the dovetail with Odegaard, அது மாதிரி பண்ணும்போது it gives multiple options to attack. So like Odegaardக்கே வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆவறோம். நம்ம அத பத்தி வேற பேசிட்டு இருந்தோம்ல. அது கூட இருக்கு. I mean, like Europa, if you see the number of combinations you can try with both Odegaard, Fabio, ESR, if you sign Jesus, Martinelli, Saka, and Eddie, we can have like almost like 3 to 4 formations. Mati adla, which is required for us. And on behind, if you have Partey or Saka, it gives us a lot of flexibility. So that is what it gives us. Like basically, Fabio Vieira signing wonder. What I see it from in one end is it gives us a lot of flexible options attacking forward, and also it increases our squad depth. And this is not like just a number mari illa. Our quality signing da nama sollom. And don't worry about physicality. He will adapt. I'll add some stats இந்த இடத்துல அவன் ஃபேபியோ வேரா பத்தி, பிகாஸ் அந்த நான் சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் அந்த வீடியோஸ்ல நம்ம பேசினதை வச்சு. ஃபேபியோ வேரா வாஸ் நாட் அ ஸ்டார்டர் ஃபார் தெம், ஓகேவா? இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல லூயிஸ் டியாஸ் வாஸ் தேர் ஸ்டார்டர். அப்படி இருக்கும்போது ஃபேபியோ வேரா பிளேட் ஒன்லி 15 games as starter, 12 games வந்து he came in as substitute. ஸோ எதுக்காக அந்த ஸ்டாட் சொன்னேன்னா, நமக்கு வந்து அவன் ஸ்டார்டரா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா ஸ்டார்டரா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவான். he could come in and do his job. அவனோட அவுட்புட் பாத்தீங்கன்னா he got 6 goals, 14 assists. நம்ம டீம்ல யாருமே 14 அசிஸ்ட் கிடையாது. 10 அசிஸ்ட்க்கு மேல அதிகமே 7 அசிஸ்ட் தான் வாங்குனது. சோ he played கம்மியான கேம்ஸ் விளையாண்டு he had more assists in his game. அதுதான் அவனோட கேமே. அதுல வந்து அந்த 14 assists ல வந்து 6 assists came in 2 games, like hat-trick of assists ஒரு game, hat-trick of. So on his day he's like kind of unplayable மாதிரி, like Ozil-less kind of player. அவ்வளவுதான். So அதனால வந்து மெசேஜ் எதுவும் போடாம எஃபோர்ட் நெகேட்னர் ஆறாம Ozil மாதிரி நம்ம கசோர்ல மாதிரி இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம வந்து குயிக்கா சைன் பண்ணாம நம்ம இழுத்தடிச்சு நம்ம பண்ணிருந்தோம்னா நம்ம எவ்வளவு அனாலிசிஸ் பண்ணிருப்போம். இதே பிளேயர் மேல நம்ம எவ்வளவு அனாலிசிஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபார் அகைன்ஸ்ட் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் பண்ணிருப்போம். வாட் ஐ சேஸ், we have signed a quality player, let's move on from here.
ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம எடி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணது. டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் எடி என்னன்னா வந்து ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கராவோ ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கராவோ இந்த சிச்சுவேஷன்ல அவன் வந்து லைக் ஹி ஷோன் கிளிம்சஸ் ஆஃப் வாட் ஹி குட் பாசிபிலி டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கரா இந்த மார்க்கெட்ல, அதுவும் ஸ்ட்ரைக்கர்லெஸ் மார்க்கெட்ல ஒரு நம்மளுக்கு ஒரு டெஃபினட் ஆப்ஷன். நம்ம பையன் ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், நம்மளே பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு. எனக்கு என்ன ஒரே காண்டான விஷயம்னா இந்த நம்பர் 14 அவனை கொடுத்ததுல எவ்வளவோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. எதுக்குடா இதெல்லாம் பண்றீங்கன்னா பிரச்சனைக்கு அப்படி என்ன 14 போட்டான்னா. Well, I think Eddie has earned his spot to like have a contract, and he's proved it like towards the end of the season. He is capable of scoring big goals, and he is capable of like marshalling the front line. Okay, I don't even think he's like a second one. He could like, he has the potential to like, and the conversion na konjam missing ah irukku, and enna solradha, and the sensibility konjam missing ah irukku. I think with age it will come to him. He's already 23 or 22. Yeah, it will definitely come to him. And இதே வண்டர்லாண்ட்ல தான் வந்து நம்ம போன சீசனா நம்ம வந்து ஆரம்பத்துல பேசணும். இது வந்து என்ன வந்து ஒரு டேரன் பென்ட் மாதிரி வேற சின்ன டீமுக்கு வேணா ஆடலாம், நமக்கு ஆட முடியாதுன்னு. Dude, he's matured a lot. Last season to this season he's matured a lot. And last season we had like Abba, we had no expectation that Abba would leave. Now it's a different story. With new information we'll have to change our rhetoric. அதுதான பாசிட்டிவ். அதுதான பாசிட்டிவ். இப்ப நம்மலாம் வந்து அவன கழுவி மசில்ஸ் எல்லாம் பாத்தியா இல்லையா? பயமா பில்ட் பண்ணிருக்கான். அத பார்த்துட்டு நான் 2 நாள் மனசு உளைச்சல்ல இருந்தது எனக்கு தான் தெரியும். சோரஸ் பார்த்துட்டு அப்படியே ஓரமா தூக்கி போட்டேன். ஐயோ, இந்த சோரஸ் சாப்பிட்டதுனால தான் தப்பா இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதுதான் பாசிட்டிவ். அதுதான் பாசிட்டிவ் இல்ல, அதுதான் பாசிட்டிவ். ஆக்சுவலா நம்ம வந்து அவ்வளவு கழுவி ஊத்துன ஒரு பிளேயரு, இஃப் ஹி ஹஸ் டேக்கன் கொஞ்சம் தான் அவனுக்கு சான்ஸ். 8 கேம் விளையாண்டுருக்கான், 8 கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சீரியஸா லாஸ்ட் சீசன் 8 கேம் தான் ஹி ஸ்டார்டட். அண்ட் வித் தட் 8 games he was able to prove to us. இந்த மாதிரி நம்ம அவ்வளவு கழுவி ஊத்துற நம்ம கிட்டே வந்து இல்லடா அவன் வந்து இந்த கேஜிஎஃப்ல வர்ற தாத்தா மாதிரி அவங்க வழியில போயிடாதீங்க சார் அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிட்டானா, அப்போ he has done something good. நம்பர் 14 வந்து ரொம்ப ஓவர். ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஆட்ட விடுங்கடா, இப்ப என்ன அந்த நம்பரை போட்டா அப்படின்ற நமக்கு நம்பர் 10 போட்டா. அதாவது 7Gல வந்து சொல்றேன், இந்த பையன்கிட்டயோ ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அதே மாதிரிதான். இல்ல அந்த 14 ஓரமா எடி அழுதுகிட்டு இருப்பான். சொல்லுங்க ஹரி. சரி, அந்த 14 வந்து ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு மேபி ஓகே நம்பர் தானே, பட் அது என்னன்னா அது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு இங்கிலீஷ் ஃபுட்பால்ல. இந்த 14ல அந்த மாதிரி பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், பிகாஸ் அந்த குரூப் சாட்ல இருந்தேன். நான் எல்லாமே எல்லாம் கட் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர் கட் பண்ணாங்க. நான் பார்த்தேன் சரி 14 தானே, பட் என்ன ஒன்னா 14 வந்து யாரு, ஐ மீன் இட்ஸ் ஹென்ரி வாஸ் லைக், அவர் வந்து நம்ம காட் மாதிரி, he's untouchable. சோ அந்த நம்பர் வந்து அவர் ஏன் எடுக்கணும், ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு திங்கிங். அதை ரிட்ரை பண்ணி ஒவ்வொரு வால் கார்டு இருக்காங்க அப்படியே. ஆமா, சோ அது வந்து அவங்களும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க தெரியாதுல்ல, பிகாஸ் அந்த ட்ரெடிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கிலீஷ் ஃபுட்பால். சோ அதுதான் இருக்கணும் அந்த மாதிரி அந்த கான்செப்ட். சோ அந்த மாதிரி ஆயிட்டோன்னே they couldn't accept, but eventually you will accept it. ஏன்னா ESR-க்கும் போன வருஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஏன் 10ஆம் நம்பர், but he earned his spot, he earned his number, that 10. I mean அந்த 10 வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா தெரியல, but like I think like I'll give like I don't see any like issue over here, and it's like என்னோட opinion அது, but like same thing. நீ வந்து Ronaldo was like the biggest signing when he moved to Real Madrid. என்ன நம்பர் எடுத்துட்டான்? I think he had 9. Yeah. Raul இருந்தான். Okay, so there's like in the என்ன சொல்றது, there can always be a favorite number, but என்ன சொல்றது, I think it's just like who is ready to fill that 14. Next 3 years யார சைக்கிள் சைன் பண்ண போறேன்? Actually வந்து அந்த 14 வந்து இன்னொரு 30 million sorry go ahead. Go ahead. Sorry. அட இன்னொரு என்ன 70 million கொடுத்து இன்னொரு டாப் ஸ்ட்ரைக்கரா கொண்டு ஒரு அபா மாதிரி அந்த நம்பர் 14 கொடுக்கிறதுக்கு, பிளஸ் வந்து வந்தா கூட அந்த 14 எடுத்துப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு? ஆமா, நம்பர் 9 ஜெர்சியே வந்து என்னது சாப விட்டாங்க, கர்ஸ் வந்து சொல்றாங்க நம்பர் 9. இதெல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு இது சொல்றேன் பாருங்க.
போன வாட்டி ESRக்கு நம்பர் 10 கொடுத்தோம், 10 கோல் போட்டான். இந்த வாட்டி எடிக்கு நம்பர் 14 கொடுத்துருக்கோம், 14 கோல் போடுறான். எப்படி லீக் பண்ற? இப்ப நம்ம ஆர்சனல் வந்து நம்ம போட்டாங்க தெரியுமா, ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டவனுங்க நாங்கெல்லாம். மறந்து போச்சு. இல்ல அந்த 14 வந்து ஆக்சுவலி வந்து எடி didn't want, not to say Eddie didn't want it, இல்ல எடி வந்து ஒரு நம்பர் 9 தான் ஒரு ஃபேவரட் நம்பர் சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூல. பட் அந்த 9 வந்து முடியாதுன்னு சொல்ல, அது வந்து ஒரு வேற யாருக்கும் வச்சிருக்கோன்னு ஒரு இதா வச்சுட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஜேசஸ் தான். பட் ஸோ he couldn't take it. Another thing is I feel that அந்த 14 கொடுத்தா Eddie probably has his thought in his mind. Okay, the number எடுத்துருக்கோம், we have to live up to it. You give him the urge. Same goes to ESR. You give him the extra push. இந்த நம்பர் நம்ம போட்டிருக்கோம், அது ஒரு பெரிய it's everyone's dream to have the number. Whether you feel it not, that's another question, but you will push yourself to actually go beyond limits. நம்ம கேலாஸ்க்குலாம் நம்பர் 10 கொடுத்திருக்காங்க தெரிஞ்ச வரைக்கும். அதெல்லாம் யாரும் எதுவும் பேச கூடாது. நான் இருக்கா கேலாஸ்க்கு நம்பர் 10. கேலாஸ் 14 வந்து கியோன போட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். I mean if I'm mistaken, I think Kion இருக்கலாம். Kion had it. And another thing about Eddie's contract is அதுல ஒரு கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன் வந்து கொடுத்தோம்னா, one he ended up with, secondly it's a bit related to Saka. ஏன்னா சாக்காவோட ஏஜென்ட் வந்து இவரோட ஏஜென்ட் தான். ஸோ அந்த டீலுக்கு to sweeten the whole relationship, you have given him the contract. So the stock has started with Saka. Saka wants to stay. Arsenal will give him whatever he needs because he's part of the biggest, he's the biggest like golden boy on the team. So it's going well apparently. Sign பண்ணுவார்னு ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்காங்க ஆர்சனல். அந்த நியூஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல sorry touching a bit of a transfer news, maybe KTக்கு வந்து அந்த தேனி இருக்கார்ல, I think there could be about maybe news about him, not to say leaving, but I think Newcastle are interested in guaranteeing. Yeah, from whatever listening, I mean from whatever I've heard for the past few days and all these things. குடுக்கறது இல்லன்னு சொல்லிருங்க. அவனுங்க என்னைக்காவது கேட்டாங்கன்னா குடுக்கறது இல்ல, சேல்ல வெளியப்படா அப்படின்ற வேண்டியதான். இல்ல நினைக்கிறேன் தேனி வந்து அவரோட இன்ஜுரி கொஞ்சம் இதா இருக்குல்ல, so maybe Arsenal பாக்குறாங்க. ஏன்னா Lisandro is basically a left back. He can play a left back, he can also play LCB. Nuno Tavares is still there, so Nuno Tavares would probably go on loan. I don't know. அவனை வேணா நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிடலாம். அவனை வேணா எடுத்துட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த டாபிக்ல இருந்து நான் அடுத்த டாபிக் மூவ் பண்றேன். நம்ம ஹெசூஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். ஹெசூஸ்ல இப்ப நம்ம வந்து யாரெல்லாம் வந்து சைன் பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் வந்து நம்ம பேசிட்டோம். இப்ப யார் இப்ப பைப் லைன்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே சின்ன சின்னதா ஒரு இது கொடுத்துட்டு நம்ம இந்த எபிசோட் முடியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குணா கூனர் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. வெங்கடேயா அண்ட் அதர் ஸ்ட்ரைக்கர் இஸ் இட் ரிஸ்கி ஆர் குட் இனஃப்? அதுதான் அதுல இருந்து நம்ம அப்படியே ஹெசூஸ், ஏன்னா ஹெசூஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பத்தி தான் நம்ம வந்து ரொம்ப மேக்ஸிமம் லிங்கா இருக்கும். ஆனா வந்து இப்ப கூட 55 மில்லியன் வந்து ஃபீ மூட் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து அடுத்த ஒரு வாரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு தான் சொல்றாங்க. ஒரு கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட்னு பார்த்தோம்னா இஸ் இட் அ காஸ்ட் ஃபார் கன்சர்ன், எஸ்பெஷலி கிவன் நம்ம வச்சிருக்கிறது ஹெசூஸ், வச்சிருக்கிறது எடி, வரப்போறது ஹெசூஸ் இருக்கிறப்போ கோல் ஸ்கோரிங் காஸ்ட் அந்த ஒன்று இதுல ஒரு கன்சர்னா இல்ல? வாட் கேன் பி லைக் ஹவ் வில் இட் ஃபிட் இன் டு யூ திங்க்? நம்ம வெர்சடைல் எல்லாமே பேசிட்டோம், பட் நம்மளுக்கு தேவை கோல்ஸ். அந்த கோல்ஸ் வரலன்னா புலம்பிட்டே இருந்தோம் போன சீசன். நம்ம விஜய் சொன்னப்ப கூட லாஸ்ட் எபிசோட்ல வந்து 8 கோல் தான் வித்தியாசம் நம்மளுக்கு டாட்னம்க்கும். ஆனா இந்த கேப் வந்து வைடன் ஆக தான் போகுது வித் தி வே இன் விச் டிஎல் இஸ் கோயிங். 69 தேர்ட் பொசிஷன்னா இப்ப 69 நம்ம 5th பொசிஷன் முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இஸ் இட் ரிஸ்கி ஆர் லைக் இஸ் இட் குட் இனஃப் கோயிங் இன் வித் ஹெசூஸ் அண்ட் எடி ப்ரொவைடட் ஹெசூஸ் சைன்ஸ் அண்ட் of course ஹெசூஸ் வந்தா என்ன பண்ணுவாங்கிறது அதுல இப்ப பேசிடலாம். எஸ், anyone can start. விஜய் நீ ஸ்டார்ட் பண்றியா? ஸ்டார்ட் பண்றீங்க, யாரா ஸ்டார்ட் பண்ணுங்கடா. I think it's not risky. I mean, not to say risky. Arsenal, I think, and they were still in the Osimhen was one of the targets. Napoli Osimhen இருக்கல. கூச்சமே இல்லாம 100 மில்லியன் கேக்குறாங்கல்ல. இப்ப புதுசா நாப்போலி ஏதோ வந்து சைனிங் அவன் சைன் பண்றதுல இட்டாலியன் லீகே வந்து பேராசப்படி திருடுவாங்க அப்படியே. இல்ல அது கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, பிரைசிங்ல ஏதோ தப்பு பண்றாங்க, நாப்போலி வந்து ஏஜென்ட் தப்பு பண்றாங்க. ஆமா, so I think it's not a risk. I mean we lost one of Aubameyang, whatever that happened, but he was one of the actually second to
and not to say close to Andrea, so but he lived up to whatever he had. So to get a goal scorer, a proper prolific goal scorer like Yesu, who has been in the Premier League, and he's won everything. எனக்கு என்ன அவனுக்கு பிடிக்கலன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்ட் எனக்கு பிடிக்கல. 50 மில்லியன் ஏன் கொடுத்து வாங்கணும் ஒரு 1 year contract? You want quality, not then you have to pay for the premium. And he's also been there for a long time. He knows the game in and off. I think it's not risky, but I feel that enna hello. I feel that விக்ரம் படத்துல மாதிரி ஊ சொல்றா அப்பதானே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. சோ நானும் என்னன்னா இப்ப திடீர்னு இயேசுஸ் வந்து இன்ஜர்ட் ஆகலாம். நம்ம இன்ஜரி ரெக்கார்ட் நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் தெரியும். இயேசுக்கு இன்ஜர் ஆயிடுச்சுன்னா எரி வந்து ப்ராபப்லி சஸ்பெண்ட் or what from there what we do. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியா. அதுதான் because two strikers மார்டினெல்லி இறக்குறோம், கொம்பனை இறக்குறோம்ன்ற மாதிரி மார்டினெல்லி இறக்குறோம் அந்த இடத்துல போடா விளையாடா அப்படின்னு சொல்லி இறக்கலாம். but I hope it doesn't go to that extent, because Arsenal last minute they will have a choke, every season, every time it happens, especially at the end of we saw what happened at the end of the season. So அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக்கர் 3 ஸ்ட்ரைக்கர் எடினா அவபா இருந்தான், லாக்கா இருந்தா, 3 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து 2 வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாதிரி. But the folk, that's why I think Arsenal want Rafinha. We have 2 to all position, but I still feel you're a bit short in that position, in the striker position. Yeah, because if you look at I mean Liverpool, they lost money, but they replaced him with Diaz and Nunes. But they have Firmino, they have Salah. So the force is there, they all have goals in them. We are still a bit young, but they all have goals in them. So I still feel it's a bit short there. That's my opinion lah in terms of striker. So Vijay, நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். நம்ம வந்து Jesus நம்ம பார்த்தோம்னா சொன்ன மாதிரி என்ன வேணா ஆகலாம். பட் ஜெசஸோட கோல் ஸ்கோரிங் ரெக்கார்டு அவ்வளவு பிரமாதம்லாம் கிடையாது. 159 கேம்ஸ்ல he has 58 goals. 58 goals plus எவ்வளோ 29 அசிஸ்ட். அதான் வந்து பிரீமியர் லீக் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. இது என்ன கான்பிடன்ஸ் கொடுக்குது இல்ல? என்ன ஃபேக்டர் வந்து டெஃபினெட்லி நம்ம ஓகே ஜெசஸ் வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குங்கிற மாதிரி ஏதாச்சும் ஃபேக்டர் இருக்கா அவங்க கிட்ட சொல்றதுக்கு? என்ன பாசிட்டிவ் ஓகே இவன் வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் அப் ஸ்ட்ரைக்கரா ஆடுவாங்கிற மாதிரி? ஓகே, ஸோ அந்த ஸ்டாட் கரெக்ட். நம்ம சொல்றது வந்து ஆமா இவ்வளோ கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ற ஸ்டாட் வந்து வெரி ட்ரூ. அவனோட கோல் ஸ்கோரிங் வந்து வாஸ் நாட் கிரேட். ஆனா அவன் எந்த டீம்ல ஆடினான்றதும் இருக்கு. And what he played அப்படின்ற இந்த விஷயமும் இருக்குல்ல. So he was never a starter in City. He was understudy for Aguero first. அதுக்கப்புறம் வந்து he was a bit part player between அவன் Mahrez and Sterling shared that role. அந்த நம்பர் 9 ரோல் வந்து நம்ம வந்து இப்போ ஹரி சொன்னதுக்கான ஆன்சர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம வந்து சிட்டியோட ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்றோம்னா சிட்டியோட லாஸ்ட் 2 டைட்டில் வின்னிங் சைட்ஸோட ஸ்ட்ரைக்கர் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா கிடையாது. ஹெசூஸ் அண்ட் ஸ்டெர்லிங் தான் ஸ்ட்ரைக்கர்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க லாஸ்ட் 2 சீசன்ஸா டைட்டில் வின் பண்ணதுக்கே. ஸோ தட்ஸ் ஹவு தேர் டீம் இஸ் பில்ட். அண்ட் ஹெசூஸை பொறுத்த வரைக்கும் கோல் ஸ்கோரிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he scores as many goals as he gets an opportunity to play. அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு கேம்ல வந்து ஹேட்ரிக் அடிச்சுட்டு அடுத்து ஒரு 4 கேம் இப்ப எடியோட இதுவே பாத்தீங்கன்னா 2 கேம்ல he scored டபுள் கோல்ஸ், அதாவது என்ன பிரேசஸ் ஸ்கோர் பண்ணான். ஆமா, சோ அது தவிர அவனோட கோல் ஸ்ப்ரெட் கம்மி. ஹெசூஸோட கோல் ஸ்ப்ரெட் அதிகம். ஒரு கேம்லயும் actually அவனோட minutes per goal வந்து it's pretty average to a normal striker. ஆமா, that's true. So அதனால வந்து it is a very high possibility and he is very young, 25 தான் already. அவன் 4 season he has played with City. He didn't play also on the striker தெரியுமா? அவர் வந்து விங்ல தான். ஏன்னா பெப் வந்து எந்த மூளை வச்சு இங்க போட நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து வேற லெவல் ஒரு யோசனை. பெப் வந்து ஸ்ட்ரைக்கரை போட மாட்டான், சந்தல டிஃபென்ஸ் வைப்பான், அந்த மாதிரி ஒரு ஆளு. So he has to, because the World Cup is coming, so Jesus has to prove himself as a striker. I mean he's a good striker. I'm not saying it's world class yet. He will get there eventually, but if he can cement that position in the CF or whatever role, and he's probably the best, apparently according to Guardiola, he's probably the world's best pressing merchant or something like that. He said that he probably is.
So that's why probably Arsenal is looking at that. But then again, I still feel it's a big shot there. I think one more reason for Gabriel is Jesus is Arteta has already worked with him, right? Prior to coming here, he has already worked with him. And our close quarters la பாத்திருப்பான். அதாவது ஹேசஸோட மூவ்மெண்ட், ஹேசஸோட ஃபினிஷிங் அது எல்லாமே அவனுக்கு வந்து ஆர்டெட்டாக்கு வந்து கை வச்ச கலையா தான் இருந்திருக்கும். So அப்படி பார்க்கும்போது given the options we have, see anyway we wouldn't have signed Haaland or any superstar strikers. அது எப்படி நம்மளால பண்ண முடியாது. கரெக்ட் Haaland. Yeah. So அப்படி இருக்கும்போது given the options, I think Jesus is a very shrewd buy. I mean we can debate a lot about how much is getting paid, like 220k இப்போ சொல்றாங்க, which is quite high. And also like 50k, 55 million for 1 year. Yeah, the thing is, City don't have to sell. They can just like that rest him for another year. They are not like cash strapped at all. They can just FFP ஆவது 5000 சொல்லிட்டு போயிருக்கிற டீம் அவங்க. சோ ஆனா இருக்கு, ஆனா FFP Manchester City அமௌண்ட் பண்றானுங்க. சோ மேபி இருக்கலாம். Maybe ஏன்னா அவங்க they signed 2 strikers, right? அது ஒன்னு வந்து world class. Maybe one more also world class இருக்கலாம். So அப்படி இருக்கும்போது I think இந்த signing வந்து important, but are we going to come short of goals? I think I'm pretty sure that we will outscore what we had scored last time. But are we going to go to the level of City or Liverpool? அதெல்லாம் ஒரு எய்ம் ஆனா லாஸ்ட் சீசன் ஸ்கோர் பண்ணது. That is going to be இல்ல லாஸ்ட் சீசன் நீ ஸ்கோர் பண்றதுக்கு நான் ஏன் அந்த சீசன் சொன்னேன்னா, லாஸ்ட் சீசன் வந்து all the 4 youngsters scored 10 goals each. அது வந்து ரெப்ளிகேட் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோனா பி ஈஸி. புரியுதா? லைக் பேசிக்கா இப்போ வந்து சாக்கா 17 goals per assist, இப்போ ESR மார்டினெல்லி எல்லாரும் வந்து 10 goals plus இது அசிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல. அது திருப்பி ரிப்பீட் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோனா பி ஈஸி. சோ அந்த கேப் But if you add Rafinha to that mixture, what do you think? Yeah. Is it good? Rafinha இனிமேதான் வருவான். நீங்க முதல்ல நீங்க ஜம்ப் பண்ணாதீங்க. நீங்க Okay. இப்ப ஹெசஸ் பத்தி பேசிட்டோம். ஓகே, ஹெசஸ் பத்தி இப்ப நம்ம லாஸ்ட் பாயிண்ட் இல்ல கரெக்ட். ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப ஓகே டீல் இன்னும் வரல. ஓகேவா, டீல் இன்னும் வரல. ஓகே, இப்ப ஹவு கான்ஃபிடென்ட் இப்ப ஒரே வார்த்தையில இது நடக்குமா நடக்காதா? ரோகி ஹெசஸ் நடக்கும். கியூ ஹெசஸ் நடக்கும்டா. ஹை பாசிபிலிட்டி. விஜய் ஒரு சின்ன கற்பனை அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு. வந்துருவானா? ஒரு வாரம் 10 நாள்ல வந்துருவானா ஹாஸ்டலுக்கு? ஒரு வாரம் 10 நாள் சொல்ல முடியாது, வந்துருவான். ஓகே, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, அப்படின்னா நம்ம அடுத்து போவோம். இப்ப ரஃபீனியா பத்தி போவோம். நம்ம ரஃபீனியா மெயினா இல்லைன்னா ஓகே, இப்ப வந்து இவங்க கோல் ஸ்கோர் பண்ணனாலும் இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ற ஒரு ப்ரோலிஃபிக் விங்கர் மாதிரி தான். அவனோட ட்ரிக்கரி அதை வச்சுதான் நம்ம அவனை கொண்டே வரோம். ஆனா 65 மில்லியன் அவனுக்கு வர்த்தா நம்ம வந்து நம்ம இது பேசிட்டு இருக்கோம். 65 மில்லியனுக்கு அவன் வந்து நான் இதுவுமே அவன் கிட்ட பார்த்தது கிடையாது. என்ன பொறுத்த 55 ஜாஸ்தி அவனுக்கு. நான் அப்படிதான் பார்த்திருக்கேன் அவனுக்கு வரைக்கும். So like I don't know what does he bring? 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி அப்படியே 35ல உட்காரலாம் என்ன கேட்டா. 40 மேக்ஸிமம். 40 மேக்ஸிமம். 35ல உட்கார்ந்து 40 கொடுக்கலாம். That's all. 65 டூ மச் கிடைக்க மாட்டானேடா. 6 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, பெப்பேவும் இருக்கான். லைக் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், இப்போ பெப்பே இருக்கிற பட்சத்துல ரஃபீனியா கொண்டு வரது ஒரு லைக் ஒரு அதுவும் தட் டூ லைக் மூட்டட் டிரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து 65 மில்லியன். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இஸ் இட் லைக் ப்ரூடென்ட் ரியலி? டு யூ திங்க் தி கிளப் வுட் கோ இன் ஸ்பைட் ஆஃப் கீப்பிங் பெப்பே? கோ ஃபார் திஸ் டீம். பெப்பே வந்து கிளம்பறது டிபெண்டன்ட். பெப்பே சங்க் காஸ்ட்ரா. அவனோட வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? ரஃபீனியா நீ வந்து என்ன சொல்றது, அது காந்தி கணக்கு மாதிரி, அது ரிலையன்ஸ் அந்த யாருப்பா அம்பானி கணக்கு, அதான் முடிஞ்சு போச்சு. அது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி பார்த்தா இன்ஸ்டால்மென்ட்டே நம்ம ஒண்ணும் முடிக்கலடா. அப்படி பார்த்தா நீ வந்து இல்ல டாட்னம் கூட 3 மேனேஜருக்கு இன்னும் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அவன் பேர் என்ன, இந்த உல்ஸோட பழைய மேனேஜர்ல இருந்து எஸ்பிரிட்டோ சாண்டோஸ். ஆமா, அத அப்பெல்லாம் பார்த்தா ஒண்ணும் முடியாது. இது நம்ம இனிமே எங்க போனோம்? ஓகேவா? இப்ப நம்ம வந்து இல்ல எவ்வளவு கோல்ஸ் போன சீசன் 61 ஆவரேஜா நம்ம வந்து என்ன ஒரு அட்லீஸ்ட் என்ன சொல்றது ஒரு 75 கோல்ஸ் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. that will get us like money ball பேர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, that will get us like 4 more wins or 5 more wins or like few more draws னு வச்சுக்கோ. நம்ம வந்து அந்த பொசிஷனை பார்த்தோன்னா we'll definitely get into the top 4. பட் ரஃபீனியா தான் டாப் 4 கொண்டு போற ஆளுங்கறீங்க அப்போ.
No, with all these signings, and the young, இப்ப இந்த 40 கோல் எப்படி திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு கேட்டான் பாத்தியா ரோகி. அந்த 40 கோல் எப்படி ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா they are more mature. They will என்ன சொல்றது, அந்த 70 கோல்ஸ் எங்க இருந்து வரும்? இந்த 10 பிளேயர் 4 பேர்ட்ட வந்துட்டானா மிச்சம் 30 கோல் நமக்கு எங்க இருந்து வரும்? ஓகே, நம்ம 70 கோல்ஸ் அடிக்கணும்னா அந்த ரஃபீனியா மாதிரி பிளேயர்ஸ்னால தான் வர முடியும். இல்ல வந்து கேப்ரியல் திருப்பி இன்னொரு 5 கோல் அடிப்பான்னு எதிர்பார்க்கறியா? கஷ்டம் தான். ஜாக்கா வந்து எங்க இருந்து இன்னொரு ராக்கெட் விடுவான், இன்னும் 4 வருஷத்துக்கு கிடையாது அது. அப்படியே கீழே இறங்குது பாருங்க. சரி, பார்ட்டி 5 கோல்னு வச்சுக்கோ, எங்க இருந்து வரும் கோல்? இன்னொரு அட்டாக்கிங் பிளேயர் வேணும்டா. அவன் சொல்றது எப்படிமா இருக்கு, ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற இது ஆக்சுவலி என்னன்னா வந்து நம்ம ஆஷ் டிகோட்டர்னு ஒரு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க, வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு ஹேப்பன், வாட் குவாலிட்டிஸ் ஆர் பெஸ்ட் லாஸ்ட் சீசன் அண்ட் குட் பி ஆடட் நெக்ஸ்ட் சீசன். ஆஷ் டிகோட்டர் இதுதான் ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இந்த குவாலிட்டி மிஸ் பண்றது வந்து இந்த கோல் ஸ்கோரிங் குவாலிட்டி அண்ட் வெர்சிட்டிலிட்டி. உங்களோட கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதுலயே ஆன்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹரி, ரஃபீனியா சேஸ் எவ்வளவு தூரம் போகும்னு நினைக்கிறீங்க, எங்க முடிப்போம்னு நினைக்கிறீங்க? பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம இந்த ரஃபீனியான்னு ஒரு பிளேயருக்குள்ள லைக் இட்ஸ் லைக் ஸ்டோரிங் ஆல் ஆஃப் அவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு. சரியான ரஃபீனியாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு யாருமே நம்ம வந்து இது வரைக்கும் கேட்கல. ரஃபீனியாவுக்கு வந்து கிடைக்கலன்னா ஃபாபியோ வேரா தான் ஆல்டர்னேட்டிவா இருப்பானா, இல்ல ரஃபீனியாவுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் போற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஏதாவது ஒரு பட்சத்துல? ஏன்னா இப்ப வந்து இவன் லிசாண்ட்ரோக்கு வந்து நம்ம பிரச்சனை சொன்ன மாதிரி ஃபாபியன் ரூஸ் இன்னொரு பிளேயர் கூட நம்ம லிங்க் ஆகிறோம். பட் ஆனா இந்த விங்கர்னு ஒரு பொசிஷனுக்கு இவனை தவிர்த்து நம்ம யாரு கூடயுமே லிங்க் ஆகல. இவங்களுக்கு எங்க போகும்னு தோணுது? Rafinha வந்து basically you probably have a backup that we do not know, but based on Lamina Kate, I mean information gather பண்றப்ப 2-3 நாளா apparently I mean this confirm-ஆ நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் ஒரு ஆளு தான் வந்து he's basically like a block towards this deal. It's basically Deco. ஏன்னா டெக்கோக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ பார்சலோனாக்கு ஒரு he's trying to do that, like because ரஃபீனா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எப்பவுமே பார்சலோனா தான். அவர் பார்சலோனா கூட எக்ரிமெண்ட் வந்து எப்பயோ மார்ச்லயே இன்னும் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ he's trying to get his client to go there. பட் என்னன்னா பார்சலோனா ஸ்கீம், you know, they don't have the money. காசு இல்ல, காசு என்னதான் ஆசைப்பட்டாலும் காசு இருக்கணும்ல. நம்ம ஆனா வேணும் பண்ணட்டும், நம்மளாம் வந்து சீட் பண்ணாங்களே ஃபைனல்ல. சோ பண்ணட்டும். எக்ஸாக்ட்லி. அதோட நான் வாக்கே மாட்டேன். சோ பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி verbally leads வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த பிட் ஆஸ்ட் நம்ம கிட்ட இருந்து. அது ஆன்ஸ்டைன் and all these things they are not எவ்வளவு சொல்றீங்க நீங்க? apparently அது ஒரு 50 million to add-ons 65 தாண்டாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு verbal agreement போயிட்டு இருக்கு. Rafinha also keen, but என்னன்னா Deco is a bit like a block to this deal at the moment. Arteta and Edu really want that player, that type of a player, because they see that he adds a different dimension. Because if you look at City, I think City have Sterling, they have Foden. They sometimes go interchange, you know. They want that. Arteta wants that. Mahrez as well. City cycle எல்லாமே இல்லைனானுங்க. So அந்த interchange and ஒரு confusion. Imagine playing against Saka and Rafinha interchanging most of the time. You know, it's going to be hard. It's actually going to be hard. And then you have Gabriel Jesus in front, and then you have Odegaard, you have probably Martin and everyone. So yeah, you have, you know, plus you have to take into account that the 5-sub rule. So imagine you got so much option on the bench, and then you're looking at the bench. Martinelli, you're getting. What is the 5-sub rule? If in the season 5 subs instead of 3 5 subs are allowed. Right, like in 3 installments 5 subs. நம்ம கோவிட் அப்போ இருந்ததுல 3 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம 5 subs we can introduce. Yes. To a maximum. So if you take that into account, you need players like Rafinha. I don't know about the fee. I don't know what is Arsenal's budget. They're not revealing it all. But from என்ன தெரிஞ்சதுன்னா பெப்பே வந்து எப்படியாச்சும் வெளியாக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கானுங்க ஆர்சனல். அது லோன்லயோ சரி, அவனை வந்து அந்த கட்டி தூக்கி போடுறியோ சரி, அது வந்து ஒரு முடிவோடு இருக்கானுங்க. ஸோ அவன் போயிருவான். அது எப்படியும் தெரியல. பட் the problem is that he's got no interest. யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, மத்தவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு போகுது அவன. இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களா இந்த மாதிரி 65 million வந்து not worth it. Not to say not worth it, is too much money for a financial. I mean point இருக்கு, but
நம்ம கிட்ட திருப்பி அந்த லீட்ஸ் கேட்கலாம். நீங்க வந்து 72 மில்லியன் கட்டிருக்கீங்க பேப்பேக்கு. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் பிளேயர் லீட்ஸ் நம்ம one of the best. One of the reasons why Leeds played in the Premier League is because probably because of Rafinha, the way he played as well. So they could ask us, he's our player, he's our valuable player, so give us what you want. So that's their market value. So if you want it, pay. You know, if you don't want it, I mean, of course, as a fan, we see it's too much money and all these things, but that's their that's their stance in terms of the fee they require for the player. Okay. I think Rafinha will be a good addition, but I maximum probably go about 55 million for him if I had. So you value him more than Jesus. Interesting. So இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு Jesus 100% போறான். நம்ம 5 பேருமே பார்த்துட்டோம். இப்போ Rafinha possibility எவ்வளவு சொல்றீங்க? டியூன் என்ன சொல்ற? Rafinha நடக்கும்னு சொல்றியா? Less than 40%, 30, less than 1/3 probability. Very light. விஜய் நல்ல குறியா சொல்லு பார்க்கலாம். விஜய் கடைசியா போட்டுட்டா நம்ம ரோகி போட்டோம். விஜய் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி நீ எவ்வளவு யோசிக்கிற நடக்கிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு கரண்ட்லி கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ மீன் லைக் அதுக்கு மேல இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபார்மல் பிட் வந்து ஆர்னி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபார்மல் பிட் சப்மிட் பண்ணிருக்கோம்னா ஐ திங்க் they are serious. So அது it's way down the line probably. You don't even that's probably know. It's exactly. way down the line. Right. So அப்படி சொல்லும்போது unless there are some personal இப்போ ஹரி சொன்ன மாதிரி இப்போ டெக்கோ வந்து ஏதாவது கழிச்சு விட்டா இல்ல அவன் வந்து அதுதான். சோ அது மாதிரி ஆகாம இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. பட் அது மாதிரி ஆகும், there may be high possibility of that happening. சோ ஓகே, அப்ப நீ கம்மியா தான் சொல்ற. ஹரி நீங்க சொல்லுங்க எவ்வளவு probability? ஜஸ்ட் இப்ப நம்பர் ஒண்டி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பாசிபிலிட்டி சொல்றீங்க நீங்க? 70%, 75%. விஜய் Wow, awesome. Yeah, over 70%. They are very keen on it. There is a high chance of it happening. ஆனா பர்சனலா எனக்கு அவன் மேல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவுட் ஆஃப் சிலபஸ் ஆன்சர் சொல்ல கூடாது நீ இப்போ. ஆனா பிரச்சனை இல்லனா so which player you are looking at if you're not going to bring in Rafinha? I mean if you don't want Rafinha, who are you looking at in that mold? In that mold ன்றதே எனக்கு அந்த இதுலயே இல்ல. ஏனா there are more important positions that we need to fill. We need other positions where we need to fill அப்படினு நான் நினைக்கிறேன். Winger is not our priority. Center midfield, left back center midfield, left back and center midfield கண்டிப்பா வேணும் நமக்கு. Before we can fill இன்னொரு கேக்குறேன். How many games is like Saka play in that position? Exactly, that's what my question was. இல்ல அது கண்டிப்பா வந்து next இது வந்து நம்ம யூரோப்பும் ஆடுவோம். ஓகேவா? அது நான் இப்போ அந்த பொசிஷன் வேணாம் அப்படி நான் சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பொசிஷன்லாம் ஃபில் பண்ணு, அதுக்கு அப்புறம் அதை ஃபில் பண்ணு அப்படி நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து போன சீசன் மாதிரி நம்ம மிட்ஃபீல்ட்ல ஆளே இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திரும்ப நம்ம வந்து உட்கார்றதுக்கு நான் ரெடியா இல்ல. டீலமென்ஸ் அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோமேடா, ஒரு மிட்ஃபீல்டர் ஏகமா சைன் பண்ணிட்டோம். இல்ல it's not like அது ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி நீ விஜய் நீ ப்ராபபிலிட்டி சொல்லு. அதாவது இந்த டாபிக் முடிச்சிட்டு நம்ம லெசாண்ட்ரோ டீலமென்ஸோட முடிச்சிடலாம். நீ சொல்லு. ஹையர் ப்ராபபிலிட்டி, கண்டிப்பா ஹையர் ப்ராபபிலிட்டி டு சைன். அதாவது அவர் 75 சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த 75 மேல தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்ஸ். ஓகே, I think 25% அதான் என்ன பொறுத்த வரைக்கும். I think நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த 55 எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பட்ஜெட் தான் தோணுது. சோ அவங்க வந்து நான் வந்து இந்த ஏவு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னு நினைச்சுப்பாங்க, நம்ம டீல் ஃபெல் த்ரூ ஆயிடும். அதுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனல் டேர்ம்ஸ்ல எல்லாம் இது இருக்காது. I think ஏஜென்ட் என்னோட கவலை ஆக்சுவலா அந்த 55ன்றது தான் கவலை. ஏன்னா அது நம்ம பட்ஜெட் ஹையா ஆங்கர் பாயிண்ட் ஆயிடுது. அத புஷ் பண்ணும்போது நம்மளோட அடுத்த மத்த பிரையாரிட்டி பொசிஷன்ஸ்க்கு நமக்கு காசு இருக்குமா அப்படின்னு அந்த பயம். நீ யோசிச்சு பாரு, நீ வந்து சாக்காக்கு இது பேக்கப்பா 55 மில்லியன் கொடுத்து ஒரு பேக்கப் வச்சுப்பியா நீ? That's why I'm pointing out the probability is like very low. Even though he's a quality player and he's very versatile, he can like cut in நிறைய பண்ணுவான். Actually he can even play in the midfield, I think. அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ரோல்ஸ் இருக்குல்ல. சோ ப்ராபபிலி அதான் சொல்றேன், Diarra was probably brought in for that also. You never know because we don't know what mode is going to play. Maybe he's replacing Tielemans or what, I do not know, but இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். Probably we put Tielemans in a position where okay, நீ வெயிட் பண்ணு,
இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து கொஞ்சம் லைக் we have to sell a lot of people. Basically we have to like Maitland Niles, Bellerin எல்லாம் நான் லிஸ்ட் வச்சிருக்கேன் இருங்க. லெனோர் அப்புறம் கேள்விக்குள்ள இருக்கிறது டவரஸ், ஹோல்டிங், ஜாக்கா இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரே விண்டோல விக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லாத அது தெரியும். நம்ம மெயின் இப்ப சேஸ் போட்டு இருக்கிறது ஹெசூஸ் ரஃபினா நாங்க பேசிட்டோம். லெசாண்ட்ரோ பத்தி முன்னாடியே பேசிட்டோம். நம்ம லெசாண்ட்ரோ பத்தி எஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட் இருக்கு, அதுக்கு லிங்க் கீழே இருக்கும் பாருங்க. டீலர்மென்ஸ் பத்தி பேசணும். ஹரி சொன்ன மாதிரி டீலர்மென்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருப்பான். we'll try and push it as much as possible. இல்லாட்டி விண்டர்ல வந்து லிவர்பூலுக்கு இன்னொரு கிளப் காம்படிஷனுக்கு வரலன்னா விண்டர்ல நம்மளும் வந்து தியாகோக்கு லிவர்பூல் பண்ண மாதிரி நம்மளும் ஒரு ப்ரீ சைனிங் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு அவனை வந்து ஒரு ஃப்ரீவா தான் பிடிப்போங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ டீலர்மென்ஸ் வந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் we are as keen ஆர் இன்ட்ரெஸ்ட் கூல் ஆகுதோ இல்லையோ நம்ம வந்து இப்போ ப்ரையாரிட்டியா இல்ல, டெஃபினட்டா இல்ல. ஸோ வாட் அபௌட் ஆரன் ஹிக்கி? ஹிக்கி எல்லாம் ஹிக்கியாவது பக்கியாதா அதெல்லாம் இல்ல. ஹிக்கி வந்து அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளவா இருக்கு. பட் we are not looking at that. priorities வந்து இப்ப தெரிஞ்சிருக்கேன் Jesus, Rafinha and also Lisandro. Especially I think Lisandro they are going hard. Lisandro and Rafinha. Jesus வந்து தெரிஞ்சிருக்கேன் மெடிக்கல் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டது இல்ல. பட் லிசாண்ட்ரோ ஆர்சனலே பண்ண ஆரம்பிச்சானுங்களே GABR ன்னு சொல்லி வேடிக்கை பார்த்து வேடிக்கை வாய் திறந்து பார்த்து இல்ல இமேஜின் திஸ். நம்ம அன்வீலிங்கே வந்து ஃபவேலால நடக்குது. ஃபவேலால இருந்து அப்படியே வராங்க 4 பேர் 3 பேர் வராங்க. அப்படியே அப்படி வந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு சின்ன கற்பனை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் முழு காரணம் இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு முழு காரணம் வந்து இந்த ஃபாஸ்ட் டீல்ஸ் wants to do everything on the spot. It's Arteta. He's pushing it to limits. He is basically a pain in the ass apparently to all this board members. He should be. So that's good. That's good to hear. So yes, நம்ம லெசாண்ட்ரோ டீலர்மென்ஸ் பத்தி பேசியாச்சு. லாஸ்டா இந்த குணாகுனர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. 2.5 minutes இருக்கு. நம்ம இந்த क्वेश्चनோட முடிச்சுப்போம் இந்த எபிசோட. யூரோப்பா லீக்ல வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு 4 காம்படிஷன் ஆடுறோம். அகாடமி பிளேயர்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு சீனியர் பிளேயர்ஸ் தேவையோ அளவுக்கு அகாடமி பிளேயர்ஸும் வந்து பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம இருக்கிற நம்ம நிறைய பேர் கேட்கிறோம். அசீஸ் பட்டினோல ஆரம்பிச்சு நிறைய பேர் கேட்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க யார் who do you think would be like the break through star of the season? அதோட நம்ம அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறோம். இனி சொல்லி யாரு பிரேக் த்ரூ ஸ்டார் ஆஃப் தி சீசன் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? யூரோப்பால பாலகன். இன்ட்ரெஸ்டிங். யாருமே சொல்லி நினைச்சேன். தேர்ட் ஸ்ட்ரைக்கர். எஸ் மை மேன். எஸ் ஓகே. கியூ நீ யாருன்னு நினைக்கிறேன்? I think new player ஆகுமா break through season க்கு இல்லல்ல. I mean நம்ம young player ஆகு. நம்ம young player. I think Gabby is going to be big. Gabby fit. Gabby ஆடுனா I think he's going to be like awesome. Hari Hutchinson. Omari. Okay. Hutchinson. Yeah. விஜய் முடிச்சு விட்டு பார்க்கலாம். ப்ரூக் நாட்டன் கிரையஃப் அவர் ப்ரூக் நாட்டன் கஃபி ஆடுவாங்கற நீனு. ப்ரூக் நாட்டன் கிரையஃப்ங்கற டேய் பெரிய வார்த்தை அது. கஃபி ஓகே. சோ நீ ஒன்ன பொறுத்த வரைக்கும் கஃபி வந்து இதுல பிரேக் த்ரூ பிளேயரா இருப்பாங்கற இந்த இதுல யூரோப்பா லீக்ல ஹி கெட் சான்சஸ் அண்ட் ப்ராபபிலி அதான் பிளானா கூட இருக்கும்ல. செட்ரிக்கை வச்சுட்டே இருக்கிறதுக்கு லைக் இன்னும் ஒரு சீசன் அவனுக்கு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் கஃபி கொடுத்துட்டு டீமுக்குள்ள கொண்டு வரலாங்கிறது தான். ப்ராபபிலி. பட் ஒரே ஒரு क्वेश्चन ஹரி. சாக்கா சைனிங் எஸ். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. பாத்து பேசுங்க. சாக்கா எக்ஸ்டென்ஷன் எஸ் நோ ஒரு நல்ல நியூஸா சொல்லுங்க. அப்படியே அதோட முடிப்போம். அகைன் ஒரு அகைன் சஃபினா மாதிரி ஒரு 70% கான்ஃபிடன்ஸா இருக்காங்க ஆர்சனல் அது சைன் பண்றது முடிக்கிறது. பட் we have to show him ambition. I think he'll stay definitely, but next season championship இல்லனா பாபா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே இப்படிலாம் தப்பா பேசவானா? நம்ம அப்படியே சாம்பியன்ஸ் லீக் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சீசன் இப்படியே முடிச்சு போனீங்க. விட்டா கேட்டா பேசுறீங்க நீங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் சீசன் இதோட முடிச்சுப்போம். தேங்க்ஸ் a lot everybody for joining us. அப்படியே நம்ம அடுத்த எபிசோட்ல we will be back with you again. Until then it's Arun signing off here. Thanks a lot guys. Thank you very much. Thank you boys. Thank you.
Oh.